ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்லேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, புதியதாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிட்டாங்க. இப்பொழுது சிவி ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த சிவிலையுமே பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்குங்க. என்னதாங்க குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நபர்களோட நம்பர்கள் சிவியில் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது குளறுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உடனடியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன தகவல்கள் என்ன பிரச்சனை எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இன்னமும் காலம் தாமதப்படுத்தாதீர்கள். பாஸ் பண்ணவங்க சிவிக்கு உங்கள் நேம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாமதம் படுத்தாங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சிவியை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்கள் நேம் பார்த்திங்கன்னா தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உடனடியாக பார்த்திங்கன்னா போயிட்டு நீங்கள் உங்கள் சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்குங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலம் வச்சு உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்தீங்கன்னா ஏதாவது மாறுதல் இருக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வேறு ஜாப்பில் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிவிட்டும் வேணாம் எனக்கு இந்த ஜாப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுக்குவாங்க. இல்லை வேறு ஏதாவது காரணங்களாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வெளியே போயிடுவாங்க. அவர்களுக்கான இடங்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன் என்றால் பார்த்திங்கன்னா உங்கள் சீனியாரிட்டியில் நீங்கள் முதன்மையாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட மதிப்பெண்கள் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் எடுத்திருக்கவங்க யாராவது இருந்தால் உடனடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் சீனியாரிட்டி படி பார்த்திங்கன்னா முதலிடமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான நியூஸ் ஏதாவது வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போங்க. நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.